வளமை போல் இன்றைய தினமும் நாங்கள் பசி என்ற ஒரு தலைப்போடு வந்திருக்கின்றோம். நிச்சயமாகவே நாங்கள் அண்மை காலங்களிலே வித்தியாசமான தலைப்புகளை நாங்கள் கொண்டு வருவோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பசியை பற்றி பேசப் போகின்றோம். உண்மையாகவே அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு முக்கியமான உணர்வு பசிதான். அது விலங்காக இருக்கலாம், அல்லது ஒரு பறவையாக இருக்கலாம், அல்லாவிட்டால் ஒரு மனித இனமாக இருக்கலாம். எவராக இருந்தாலும் இந்த பசி என்றது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதேபோல் பல நூல்களிலும் இருக்கிறது, பசி வந்தால் பறந்து போகும் பத்துக்கள். பசிக்கு உண்மையாவே அந்த என்ன சொல்றது, எந்த ஒரு நிலைமையுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் நாங்கள் பசிக்கு நாங்கள் தலையங்கத்தை கொடுத்திருக்கின்றோம். கவிதைகளும் வந்தவனம் இருக்கிறது. அதிலே சிறந்த கவிதையாக திருமலைத்தேனனுடைய கவிதையை தான் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். பசி பசி எங்கும் பசியின் சாவுகள், பாலைவனத்தின் இருக்கும் பறவைகள் கூட தன் குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுகிறது. ஆனால் இன்று பல லட்சம் பிள்ளைகள் நாளும் பசியால் மடிகின்றார்கள். ஒரு பக்கம் போரின் அழுகுரல், மறுபக்கம் பட்டினி சாவின் மரணக்குரல். சிலர் பசியால் கையேந்துகிறார்கள் ரொட்டிக்கு, பலர் கட்டுகளை நீட்டுகின்றார்கள் வட்டிக்கு. கோடியில் புரள்கிறவன் வாழ்கின்றான் ஏசியில், குடிசையில் வாழ்கின்றவன் தவிக்கின்றான் தூசியில். ஐயோ, காலங்கள் கைரேகை போல் கட்டுக்கு அடங்காமல் மோசமாகிறது. அதை மாற்ற கடவுளின் இதயம் இன்று மனிதர்கள் மீது பாசமாகிறது. மிக ஒரு அழகான ஒரு வலியினுடைய ஒரு அழகான கவிதையினை இன்றைய தினம் திருமலைத்தில் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். உண்மையாகவே சொல்ல வேண்டும், இன்றைய தினம் இந்த கவிதையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் நீங்க பசியை தாங்கக்கூடிய ஆக்குள்ள தெரியல. ஆனா நிச்சயமாக இந்த பசியினுடைய வலி, இந்த பசியினுடைய தாக்கம், அதுவும் வறுமையிலே ஏற்படுகின்ற பசி என்றது மிக ஒரு கொடிய ஒரு பசி என்று சொல்லுவாங்க. மிக அழகான கவிதை எங்களுக்கு வழங்கிய திருமலை தலைவனுக்கு மிகவும் நன்றிகள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சி இணைந்திருங்கள். இப்பொழுது நேரம் சரியாக 10:30 ஆகிறது.